ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாடல் ஹெல்டன் நெக் வந்து ஈஸியான மெத்தடில் எப்படி பேட்டர்ன் மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபேப்ரிக் எடுத்து ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு தடவை ஃபோல்டு பண்ணியிருக்கோம். பேக் பார்ட் தனியாக, ஃப்ரண்ட் பார்ட் தனியாக கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பேக் பார்ட் கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மேலே ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு மேலே சீம் அலவன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்து மார்க் பண்ணி எடுத்துக்கோ. இப்போ ஷோல்டரோட வேல்யூ வந்துட்டு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணணும். அதுக்கு வந்து நான் 7 எடுத்துக்கிறேன். நம்ம வந்து ஃபேப்ரிக் வந்து ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் பேக் பார்ட் வந்து தனியாக கட் பண்ண போகிறோம். 7 வந்து ஷோல்டர் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 3/4 இன்ச் ஸ்லோப் கொடுத்துக்கிறேன். நமக்கு இந்த மாதிரி க்ளோஸ் நெக்கு, காலர் நெக்லாம் போகிறப்ப இந்த ஸ்லோப்போட அளவு வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் ஆம்ஹோலில் வந்து நான் 6.5 மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ 2 பாயிண்ட்டு, ஷோல்டர் பாயிண்ட்டையும் ஆம்ஹோல் பாயிண்ட்டையும் வந்து கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் இந்த பேட்டர்னில் வந்துட்டு நம்ம பேக் நெக்கே கட் பண்ண போகிறது கிடையாது. நெக்ஸ்ட் வந்து சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து செஸ்ட் அளவு, செஸ்ட்டை வந்து 4ஆல் டிவைட் பண்ணி வர்றப்போ எவ்வளோ வேல்யூ வருதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து 1.5 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஆம்ஹோல் கர்வ் போடுறதுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேக் நெக் வந்து நம்ம கட் பண்ண போகிறது கிடையாது, ஹைட் வந்து கட் பண்ண போகிறது கிடையாது. இப்போ நம்ம நெக்கு வித்து மட்டும் தான் மார்க் பண்ணிக்க போகிறோம். நெக்கு வித்து மட்டும் 3 இல்லை 3.25 நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். நான் 3 எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா இது வந்து காலர் டைப் வரனால 3 எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சீம் அலவன்ஸ் மேல் பக்கம் வந்து 1/2 இன்ச் கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஆம்ஹோல் வளைவில் வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் கொடுத்துக்கோங்க. இந்த 1/2 இன்ச் வந்து எதுக்கு அப்படின்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு, இன்னொரு பக்கத்துக்கு வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறப்ப நமக்கு ஃபேப்ரிக் தேவைப்படல அந்த அளவு. இப்போ வந்து நம்ம பேக் அளவு வந்து மார்க் பண்ணிட்டோம். இதே வந்துட்டு நீங்கள் குர்த்தி தைக்கிறீங்க, இல்லை ப்ளவுஸ் தைக்கிறீங்க, எது தைக்கிறீங்க அப்படின்னாலுமே இதையே அப்படி ஃபேப்ரிக்கை ஒரு தடவை ஃபோல்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 லேயர்ஸ் ஃபேப்ரிக் இருக்கும். இந்த 2 லேயர்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி பேக் பேட்டர்ன் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பேட்டர்ன் வந்து என்ன அப்படின்னா, இதில் வந்துட்டு நம்ம எப்போயுமே காலர் டைப் அப்படின்னா தனியாக வந்து ஒரு காலர் பீஸ் வந்து அட்டாச் பண்ணுவோம். இதில் வந்துட்டு ஃப்ரண்ட் பார்ட்டோட சேர்ந்து நமக்கு வந்து அந்த காலர் டைப் வரும். இப்போ அதுக்கு வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பேக் பார்ட் வந்து நம்ம சீம் அலவன்ஸ் கொடுத்து கட் பண்ணிக்கோலாம், அதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பேக் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறப்ப நம்ம ஒரே ஒரு சேஞ்சஸ் பண்ணணும். என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு எப்போயுமே காலர் வந்து தனியாக வந்து அட்டாச் பண்ணுவோம், தனியாக ஒரு பீஸ் எடுப்போம். இந்த ஹெல்டன் நெக்கில் வந்துட்டு ஃப்ரண்ட் பார்ட் கூடயே சேர்த்து நம்ம காலர் அட்டாச் பண்ண போகிறோம். அந்த ஃப்ரண்ட் பார்ட்லேயே வந்துட்டு ஒரு காலர் பீஸ் வந்து சேர்த்து கட் பண்ணுறதுனால நம்ம எவ்வளோ நெக்கு வித் எடுத்தோமோ அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஹைட்டுக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்கு வித் வந்து 3 எடுத்தோமா, அப்போ 3.5 இன்ச்சு ஹைட்டுக்கு வந்து ஒரு அளவு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம நெக்கு வித் எவ்வளோ மார்க் பண்ணோம், பேக்கில் எவ்வளோ மார்க் பண்ணோம், அதே நெக்கு வித்தை வந்து நீங்கள் ஃப்ரண்ட்லேயும் கொடுத்துக்கோங்க. ஹைட் வந்து நீங்கள் எவ்வளோ எடுத்துருந்தீங்க, அந்த நெக்கு வித் எவ்வளோ எடுத்துருந்தீங்களோ அதோட ஒரு 1/2 இன்ச் அதிகமாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஷோல்டர் பேக்கில் எவ்வளோ கொடுத்தோமோ அதே ஷோல்டர் வந்து 7 மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்லோப்பும் அதே தான், பேக்கில் கொடுத்த அதே ஸ்லோப் வந்து ஃப்ரண்ட்லேயும் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்லோப் வந்து 3/4 இன்ச்சு கொடுக்குறோம் நம்ம, அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்லோப்பும் சேஞ்ச் ஆகும். இப்போ நான் என்னோடய அளவுக்கு வந்துட்டு என்னோடய செஸ்ட்டு வந்து 34 சைஸுக்கு வந்துட்டு நான் ஸ்லோப் வந்து 3/4 இன்ச்சு கொடுக்குறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆம்ஹோல் அளவு மார்க் பண்ணிக்கிறேன். ஆம்ஹோல் அளவு வந்து 6.5 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இதுவே உங்களோட ஆம்ஹோல் அளவு எவ்வளவு, அதுக்கு எவ்வளோ எடுக்கணும் அப்படின்றது கால்குலேஷன் பண்ணி நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஃபிட்டான ட்ரெஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட செஸ்ட்டில் 4ஆல் டிவைட் பண்ணி வர வேல்யூ வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய ஃபேப்ரிக்கில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா வேஸ்ட்டு, ஹிப் எல்லாமே கொடுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஸ்மால் சைஸ் கட் பண்ணனால நமக்கு வந்து வேஸ்ட் வரைக்கும் தான் வந்திருக்கு. இப்போ சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்ஹோல் ஹைட்டில் வந்துட்டு சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் பாயிண்டில் வந்துட்டு உள்வளைவு, இந்த மாதிரி ஃப்ரண்ட் பார்ட் பேட்டர்ன் போடுறப்ப வந்துட்டு உள்வளைவு மார்க் பண்ணணும். அது வந்து நான் 3/4 இன்ச்சு கொடுத்துக்கிறேன். 3/4 இன்ச்சு கொடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுட்டு கிராஸ் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சுட்டு நான் அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணிட்டோம். அடுத்து ஃப்ரண்ட் நெக் ஹைட் வந்து ஒரு 5.5லேருந்து 6.5 வரைக்கும் கொடுக்கலாம். உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு நெக்கு டீப் வேணும் அப்படின்றத பொறுத்து தான். ரொம்ப டீப் எடுத்துட்டிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்துட்டு வியர் பண்ணுறப்போ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. கொஞ்சம் எப்போயுமே சால் போட்டு கவர் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ நெக் ஹைட் வேணுமோ நீங்கள் அதில் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு ஒரு 6 எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வெளிப்பக்கமாக, இப்போ நம்ம நெக் வித் வந்து 3 கொடுத்துருக்கோம்ல, அதுக்கு வெளிப்பக்கமாக ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டு, இப்போ நமக்கு வந்து ஒரே மாதிரி கட் பண்ணுறப்போ கொஞ்சம் க்ளோஸ்டாக இருக்கும். கொஞ்சம் விரிவாக வேணும்னு நினைக்கிறவங்க வெளிப்பக்கமாக அந்த மாதிரி 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டு கிராஸ் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க.
இப்போ அந்த மாதிரி ட்ரா பண்ணுறப்போ நமக்கு விரிவாக கிடைக்கும். கீழேருந்து ஒரு 2 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு நம்ம மேலேருந்து இந்த மாதிரி ஒரு கிராஸ் லைன் ட்ரா பண்ணுறோம் அப்படின்றப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு டைமண்ட் நெக் ஷேப்பில் வந்து ஒரு நியூ டிசைன் கிடைக்கும். மேலே வந்து அந்த ஷோல்டர் அந்த மேல் பக்கம் வந்து ஒரு 1 இன்ச்சு திக்னஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. 1 இன்ச்சு இல்லை 3/4 இன்ச்சு திக்னஸ் இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம தைக்கிறப்போ வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து நான் இந்த மாதிரி நெக் டிசைன்ஸ் போட்டிருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன நெக் டிசைன்ஸ் வேணால் மாற்றலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாட்டு எதை பார்க்குறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் அதை மார்க் பண்ணிவிட்டு சீம் அலவன்ஸ் வந்துட்டு ஒரு 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணிட்டோம். இதில் வந்து நீங்கள் நெக்கு டேரெக்டாக இப்போ நம்ம ஃபேப்ரிக்கில் மார்க் பண்ணுறதை நீங்கள் பேட்டர்னில் போட்டு அதில் கட் பண்ணிவிட்டு நெக் லைன் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இதுதான் வந்து ஒரு ஹெல்டர் நெக்குக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு வந்து கட்டிங் மெத்தடு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதிலேயே வந்து ஒரு பார்ட் நெக் டிசைன்ஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இதில் வந்து நம்ம சீமான் ஏற்கனவே வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம டேரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ தான் நம்ம இதிலே வந்து பாட் டிசைன் எப்படி போடுறது, பாட் நெக் வந்துட்டு இதில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன நெக் டிசைன்லாம் போட்டுக்கலாம். நெக்கு ஹைட் வந்துட்டு இங்கே நார்மலாக வைக்கிறதோட ஒரு 1 இன்ச்சாக நீங்கள் அதிகமாகவே வச்சுக்கலாம். இப்போ ரவுண்ட் நெக் வைக்கிறத விட இந்த மாதிரி ஸ்வீட் ஹார்ட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி டைமண்ட் டிசைன்லாம் போடுறோம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாகவே நெக்கு ஹைட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இதே மாதிரியே வந்துட்டு நம்ம இதுக்கு பதிலாக வந்து ரவுண்ட் நெக்கில் பாட் டிசைன் எப்படி பண்ணுறது அப்படின்னு அதுவும் காமிக்கிறேன். இப்போ இந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் தான். ஆனால் நெக்குக்கு மட்டும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொடுத்த மாதிரி கொடுக்காம இதில் வந்துட்டு பாட் டிசைன் மாதிரி கொடுக்குறோம். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். ரெண்டுமே ஒவ்வொரு ஸ்டைலில் நமக்கு காமிக்கும். அதே மாதிரி தான் பேக்கில் எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி தான் ஷோல்டர் வந்துட்டு மேலே 1 இன்ச் இருக்க மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் நம்ம பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஹெல்டர் மாடல் ட்ரெஸ் வந்து ரெடி ஆயிரும். இது வந்து காலர் டைப் மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ காலர் கூட நம்ம தனியாக வந்து ஒரு பீஸ் எடுக்கணும், அதை வந்து கரெக்டாக அட்டாச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ஈஸியான மெத்தடில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்கள் டவுட் வந்து கிளியர் பண்ணுறேன்.